அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்னுடைய அவர் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் வரக்கூடிய காலத்திலே வரப்போகிறது. ஆகையினால் அவரை கொல்ல வருவார்கள். நிறைய வாகனங்கள் ஆங்காங்கே எரிகிறதை கேள்விப்படுவோம். நம்முடைய வாகனங்களில் ரத்தம் தெளிப்பாராக. எந்த வெயிலும் நம்முடைய வாகனத்தை தொந்தரவு செய்யக்கூடாது. அரசியல் கலவரங்கள் பல மடங்கு வெடிக்கும். நமக்கு ஒன்றுமே நன்மை வந்தது போல் தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஜெபம் தமிழகத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள சாட்சி சொல்ல வைப்பார். உனக்கு வர வேண்டிய வரும், வீட்டு வாசல்ல வரும். உனக்கு வர வேண்டிய ஆர்டர் உன் வீட்டு வாசல்ல வரும். நான் தேடி போக மாட்டேன். நான் ராஜா வீட்டு பிள்ளை. இங்க மேல வைக்கிற அபிஷேகம் அதை செய்யும். எங்களுக்கு என்று கோடி தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்ந்திராத தம்பி, நல்ல வாய்களை தர போராடி ஜெபி. அது எந்த சத்துருவா இருந்தாலும் உடைத்தே தீர்வாரு. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏப்ரல் மாதம் நம்மை ஆளுகை செய்வார். நம்மோடு கூட இருப்பார். மகிமையை நடத்துவார். வெயில் அதிகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தர் நமக்கு நிழலாய் இருப்பார். நடுவிலே நாம் ஜெபத்து நிமித்தம் ஒரு அழகான ஒரு குளிர்காற்றை உண்டாக்குவார். அந்த குளிர்காற்று ஒரு மழையை கொண்டு வரும். வெப்பத்தை அதிகரிப்பதற்கல்ல, ஒரு குளிர்ச்சியை உண்டாக்குவதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்தால் தான் மழை பெய்யும். அந்த கிருபை ஏப்ரல் மாதம் வெளிப்படுவதாக. இந்த உலக அரசியலில் சமாதானமே இருக்காது. சொல்ல மாட்டீங்களே, அடிச்சு முட்டி மோதி கொண்டே இருப்பார்கள். நம்ம இதை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்போம். இருக்கீங்களா இல்லையா? தேவ சமாதானம் உண்டாகட்டும். நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்க போகிறது. அதையெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் மேல ரொம்ப பெரிதாய் வெடிக்கும். அவைகள் எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தேவக்கரம் நம்முடைய தமிழகத்தை ஆட்கொள்வதாக. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்து நிமித்தம் தான் அடிக்கடி ஏப்ரலில் மழை பெய்ய, மே மாசம் மழை பெய்ய, மே மாசத்துக்கு ஒரு மழையை நமக்காக வைப்பாராக. சொல்ல மாட்டீங்களே, மே மாசம் எல்லாம் மழை பெய்யுமான்னு அப்படின்னு யாரோ ஒருத்தர் யோசிக்கிறீங்க. பொறுத்து இருந்து பாருங்க. நம்ம ஜெபத்து நிமித்தம் கர்த்தர் திருச்சி மாநகரத்தில் ஒரு குளிர்ச்சி உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப்னுடைய அவர் உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலைகள் வரக்கூடிய காலத்துல வரப்போகிறது. ஆகையினால் அவரை கொல்ல வருவார்கள். கொல்லுகிறதற்கு பிளான் பண்ணுகிற மெஜஸ்டிக் பிளான்ஸ் எல்லாம் நடக்க போகிறது. கர்த்தர் காப்பாராக. ஏன்னா உலகளாவிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு தூதனை போல எழுப்பி இருக்கிறார். ஆனால் அது பலருக்கு எதிராய் மாறுகிறது. சொல்ல மாட்டீங்களே. ஆகையினாலே கர்த்தர் அந்த மனுஷனை ஆட்கொள்வாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவர் பலவீனப்பட்டு மருத்துவமனைக்கு போய் சீரியஸாக நிலைமைக்கு வருகிறது. அது மரித்து கூட போகலாம். ஆகையினால கர்த்தர் அந்த நம்மள ஜெபம் ரட்சிப்பாராக. அதுக்குதான் நம்மள வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் காப்பாராக. அவங்களுடைய குடும்பங்களை காப்பாராக. துணைவியார்களை காப்பாராக. அப்படி ஆண்டவர் நமக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ஆவிக்குரிய தலைவருடைய குடும்பத்திலேயும் ஊழியங்களிலும் நிறைய போராட்டங்கள் எழும்புகிறது, வெடிக்கிறது. ஆனா கர்த்தர் அவைகள் எல்லாம் ஆளுகை செய்து விலக்கி போட்டு சமாதானத்தை உண்டாக்குவாராக. நிறைய வாகனங்கள் ஆங்காங்கே எரிகிறதை கேள்விப்படுவோம். நம்முடைய வாகனங்களில் ரத்தம் தெளிப்பாராக. எந்த வெயிலும் நம்முடைய வாகனத்தை தொந்தரவு செய்யக்கூடாது. நம்ம காம்பவுண்டை தொந்தரவு செய்யக்கூடாது. நம்ம வீட்டை சுற்றிலும் ஒரு குளிர்ச்சி இருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோமா? தேவன் அவண்ணமாய் இந்த ஏப்ரல் மாதத்தை நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. அரசியல் கலவரங்கள் பல மடங்கு வெடிக்கும். நமக்கு ஒன்றுமே நன்மை வந்தது போல் தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஜெபம் தமிழகத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். தமிழகத்துக்காக ஜெபிப்போம். சத்தமா சொல்லுங்களேன். தமிழ் மண்ணில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம மண்ணுக்காக நாம் ஜெபித்தாக வேண்டும். தமிழை காக்க கர்த்தர் கிருபை தருவாராக. தமிழகத்துக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இவங்க அவங்களை குற்றப்படுத்துவாங்க, அவங்க இவங்களை குற்றப்படுத்துவாங்க, இவங்க அவங்க மேல கல்லெறிவாங்க, அவங்க இவங்க மேல கல்லெறிவாங்க. இது ஆவிக்குரிய வட்டாரத்திலும் இருக்கும், அரசியல் வட்டாரத்திலும் இருக்கும். அவைகளை ஏப்ரல் மேகளில் அதிகமாய் பார்ப்போம். ஆனாலும் ஒன்று, யார் யாரை வேணா கல்லெறிஞ்சிட்டு போயா, நான் முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துடுறேன். ஒரு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. நீங்க யாரையும் கல்லெறியாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம கையில இருக்கிறது ஒரு கூழாங்கல், எரிகிறது ராட்சத ஆவிகளை எரிக்கிற அபிஷேகம். சத்தமா சொல்லுங்களேன். உன் கையில் இருக்கிறது கூழாங்கல். நான் சொல்லுகிற கூழாங்கல் கர்த்தருடைய வாக்கு தத்தம். இதை எடுத்து சாத்தானுடைய மண்டையை உடைக்க கத்தர் வச்சிருக்கிறேன். சாத்தானே உன் மண்டையை உடைக்க கத்தர் வச்சிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. சத்துருடைய மண்டையை உடைக்க கத்தர் வச்சிருக்கிறார். நம்ம கையில இருக்கிறது பட்டயம். ஆமென். அவன் தலையை வெட்ட கத்தர் வைத்திருக்கிறார். கோலியாத்தின் மண்டையை உடைப்போம், கோலியாத்துடைய தலையை வெட்டுவோம். சத்தமா சொல்லுங்கள். அந்த அபிஷேகத்தை கத்தர் வைப்பாராக. அந்த அபிஷேகத்தை கத்தர் வைப்பாராக. இந்த மாதம் முழுவதும் ஜெபாவி ஊற்றுவாராக. 30 நாட்களுக்கும் ஜெபாவி தருவாராக. நடுராத்திரி தட்டி எழுப்புவாராக. பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை கொடுப்பாராக. இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஒரு வாக்குத்தத்தத்தை தர நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். ஏப்ரல் மாதம் உன் நுகத்தை முறிப்பார். எந்தெந்த சத்துரு நுகங்களை கொண்டு வந்தாரோ நுகத்தடிகளை உடைப்பார். கர்த்தருடைய அபிஷேகம் அதை முறிக்கும். சத்தமாய் சொல்லுவோம். வேறு ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் முறிப்பார். வேறு ஸ்தலத்தில் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறிப்பார். குடும்பத்துக்குள் இருக்கிற நுகத்தை முறிப்பார். பொருளாதாரத்தில் இருக்கிற நுகத்தை முறிப்பார். ஒரு சரத்தில் இருக்கிற நுகத்தை முறிப்பார். ஜெபிக்க கூடாதபடிக்கு எந்த சத்துரு நுகத்தை கொண்டு வந்தால் அதை உடை தெரிவார். பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை கர்த்தர் கொடுப்பார். எந்த மாதத்தில் இல்லாத ஒரு ஜெபாவை ஊற்றுவாராக. தலை சுற்று படபடப்பெல்லாம் நீங்குவதாக. சக்கரை வியாதி அட்ரஸ் மாற்றி அக்கினியில் எரிப்பாராக. பிபியை கர்த்தர் கேன்சல் பண்ணி போடுவாராக. இயேசுவின் நாமத்தில் பரபரப்பு முடிக்கப்படுவதாக. இந்த கிளைமேட் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துவாராக. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 27:40 சொல்கிறது, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். யாருக்கு சொன்னார்? ஏசாக்கு சொன்னார். அவன் கற்பனையோடு கனவோடு ஒரு கொழுத்த கன்றை ஆயத்தப்படுத்தி தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியை ஓடி நிற்கிறான். ஆனால் ஏமாற்றப்பட்டான். அவனுக்கு முன்பதாக அவனுடைய சகோதரன் இருக்கிற யாக்கோபு ஏசாவுடைய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு புறப்பட்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டான். ஏமாற்றப்பட்டான். ஏமாற்றப்பட்ட ஏசா கேட்கிறான், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? ஒன்று கூட இல்லையா? ஒன்றாவது வைத்திருக்க மாட்டீரா? ஒன்றாவது வைத்திருக்க மாட்டீரா? அப்பொழுது தகப்பன் சொல்கிறார், கலங்காதே, உன் பட்டயத்தினாலே நீ பிழைப்பாய். என்ன சொல்லுங்க? என் பட்டயத்தினால நான் பிழைப்பேன். சத்தமா சொல்லுங்க. என் பட்டயத்தினால் நான் பிழைப்பேன். நான் சொல்லுகிற பட்டயம் திருவசனமாகி கலங்கம் இல்லாத ஆவின் பட்டயம். இதுதான் என்னை பிழைக்க வைக்கும். இதுதான் என்னை தழைக்க வைக்கும். இதுதான் என்னை போஷிக்கும். இதுதான் என்னை பலப்படுத்தும். இதுதான் என்னை தாங்கும். இதுதான் என்னை ஏந்தும். இதுதான் என்னை சுமக்கும். சொல்ல மாட்டீங்களா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாட்சி வசனத்தால் பிசாசை ஜெயிக்க வைக்கும். இந்த பட்டயம் கையை விட்டு பிரியாது. கையும் பட்டயம் ஒன்றோடு வெட்டிக்கொள்ளும். என் கையை பட்டயமாய் மாற்றுவார். உங்களை கர்த்தர் வைப்பாராக. 30 நாட்கள் இந்த பட்டயத்தை சுமந்து நடக்கிற பாத்திரமா வைப்பாராக. இந்த பட்டயம் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் ஜெயம் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க. பொறுத்திரு ஏசா, நாட்கள் ஒன்று வரும், உன் சகோதரனுடைய நுகத்தடியை நீ உடைக்கிற காலம் வரும். உன் சகோதரனிடத்தில் நீ போக வேண்டிய நேரம் வரும். அப்பொழுது நீ போகும்பொழுது அவன் பயந்து நடுங்குவான். ஆனாலும் நுகத்தடி உடைத்து சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். எந்தெந்த குடும்பங்களில் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ இந்த மாதம் அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டுவாராக. பதவியை கர்த்தர் கொடுப்பாராக. குடும்பங்களுக்கு குழப்பங்கள் மாறுவதாக. போராட்டங்கள் நீங்குவதாக. உன் அறைகளில் இயேசுவின் தெளிக்கப்படுவதாக. உன் வீட்டின் அறைக்குள்ளே தூதர்கள் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறேன். இந்த மாதம் உங்க வீட்டின் அறைகளுக்குள் தூதர்கள் போகிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்குள்ள ஒளிமை எண்ணெய் வாசனை வீசுவதாக. பிரசன்னத்தால் நிரப்புவாராக. அபிஷேகத்தால் மூடுவாராக. உங்க வீட்டுக்கு முன்பதாக சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேருபீனை கர்த்தர் நிறுத்துவாராக. விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்களேன். உன் வீட்டு வாசல் இருக்கிற கேருபீனை தாண்டி தான் உள்ள நுழைவார்கள். நீ அப்படிதான் நுழைவ. அப்படி கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மகிமை காக்கும் தூதன். சாத்தான் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு மகிமை வைப்பாராக. மகிமை ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் மட்டும்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருப்பார். உன் வீட்டுக்கு நடுவில் அவர் சிங்காசனம் விட்டு அமர்வாராக. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர். வாசல்கள் திறக்கப்பட போகிறது. உன் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுக்கிற மாதம். உன் பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கிற மாதம். பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருப்பாராக. எந்த கிளைமேட்டிக் டிஸ்டர்பன்ஸ் வராதபடி காப்பாராக. சளி பிறவியில் ஒட்டாதபடி காப்பாராக. ஆளுகை செய்வாராக. மங்கள காரியம் பிக்ஸ் ஆவதாக. புத்திர பாக்கியம் உண்டாவதாக. மலடுகள் உடைவதாக. தடைகள் முடிக்கப்படுவதாக.
விசுவாசம் சொல்லுங்க. உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. நுகத்தடியை உடைக்கிறார், நியாயமானதை கொண்டு வருகிறார். நுகத்தடியை உடைக்கிறார், வர வேண்டியதை கொண்டு வருகிறார். எந்த சத்துரு நுகத்தடியை கொண்டு வந்து வைத்தானோ அடுத்த 30 நாட்களுக்குள் கர்த்தர் உடைக்கிற அபிஷேகம். அது எப்படிப்பட்ட அபிஷேகம்னா, மேல வைத்திருக்கிற கர்த்தர் உன்னை கொண்டு செய்வாராக. உனக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார், உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன் நுகத்தை நீ உடைப்பாய், மற்ற நுகத்தையும் நீ உடைப்பாய். அந்த பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ஹalleluya. வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் ரிலீஸ் ஆவதாக, அடைக்க வேண்டியதை கிளியர் பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாவதாக. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது பார்க்கிறேன். சொல்ல 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 வானம் திறக்கப்படுகிறது. யூதர்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் வீட்டுக்கு நேரே புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். வாய்களை விரிவாய் திறவுகிறேன். ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ளாக 30ஆம் தேதி இரவு 11:59 நொடிக்குள் கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ளாக என் கர்த்தர் செய்கிறதை உன் கண்கள் கண்டு நின்று சாட்சி சொல்ல கர்த்தர். போகாது போகாது, நல்ல ஜெபிங்க. இன்னும் 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 ஜெயம் எடுப்பாய், ஜெயம் கொள்வாய், ஜெயாலியை வைப்பார். பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. ஹalleluya. சத்தமா சொல்லுவோமே, சத்தமா சொல்லுங்க. இப்படி சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்ததி. சாத்தானே, இந்த ஏப்ரல் மாசத்துல உன் மண்டலத்திலிருந்து என்னெல்லாம் எங்களுக்கு விரோதமா பிளான் பண்ணி கர்த்தர் முடிக்கிறார். எங்க பிரயாணம் ஜெயமா இருக்கும். போற காரியத்தை கர்த்தர் முன்னே கடந்து போவார். தூதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், வழக்காடுவார். முன்னே கர்த்தர் கடந்து போயிட்டார். இந்த மாசம் யாராவது உனக்கு விரோதமா மந்திரமோ சூனியமோ செய்வினையோ ஏவலாவியோ சர்ப்பமோ ஏவி விட்டானா அது இப்பொழுதே பலவானை முந்தி கட்டுகிற மால்பாரன் கட்டால் வெறேல் போக்கோ வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவாய் பெற மகளே. அடக்காதே, விட்டுக்கொடு. வாய்களை விரிவாய் பெற ஜெயம் எடுக்கிறாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு வாக்கி நன்மை உண்டாயிருக்கும் கர்த்தர் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாய்களை விரிவாய் பெறுங்கள். இந்த ராத்திரி ஒரு பலத்த அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள் மகளே. ஹalleluya. வீட்டுக்குள்ள இருக்கிற கொடியினாலே விரட்டுவாராக, விலங்கினங்கள் முடிக்கப்படுவதாக. ஹalleluya. மாத்திரை போட்டாதான் தூக்கம் வரும்னா இந்த மாசம் மாத்திரை போடாமலே கர்த்தர் விளக்கத்தை கொடுப்பார். பரலோக சொப்பனங்களை கொடுப்பார். கர்த்தர் படிக்கிற ரத்தம் தெளிப்பாராக. உன் பாதைகள் எல்லாம் நெய்யை பொழிவதாக. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவாராக. நீ போற காரியம் ஜெயமா இருப்பதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த மனுஷனை நம்பியும் போகாதீங்க, கர்த்தரை நம்பி போங்க. நான் அவனை நம்பல, இவனை நம்பல, வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரை நம்புறேன். அவரே எனக்கு மகத்துவமா இருக்கிறார், அவரே எனக்கு அரணாய் இருக்கிறார், அவரே எனக்கு கோட்டையா இருக்கிறார். அவர் எனக்கு செய்து முடிப்பார். நான் போக மாட்டேன், அவர் போய் முடிப்பார். நான் இருப்பேன், அவர் கொண்டு வருவார். சொல்ல மாட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தான் இருந்தார்கள், வனாந்தரத்தில் தங்கினார்கள், வனாந்தரத்தில் தான் உட்கார்ந்து இருந்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்தில். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னதாக கதவை திறப்பார்கள். நான் சொல்லுகிற கதவை, இறுதிய கதவை திறப்பாய். இஸ்ரவேலே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு இறுதிய கதவை திற. பரலோகத்தை பார், தேவனை பார், சிங்காசனத்தை பார். ஓ வீட்டு வாசல்ல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார். காணா வரும், மண்ணால கொண்டு வைப்பார். நீ தேடி போகல, உன்னை தேடி வரட்டும். அதிகாலையில் தேடு, கட்டி எழுப்புவார். போடு ஜெபத்தை. அந்த ஜெபாவி கர்த்தர் ஊற்றுகிறார், 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 ஊற்றுகிறார். வேண்டும் என்று பண்ணுகிற ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. லங்கவா சினாக்கா துலவா லேவரோ பெல்டே ரெண்டவா சினவலா. Receive it in Jesus mighty name. Hallelujah. இந்த மாசம் நான் டாக்டர் போகக்கூடாது, ஹாஸ்பிடல் போகக்கூடாது, மெடிக்கல் ஷாப் போகக்கூடாது, மாத்திரை வரக்கூடாது, இன்சூரன்ஸ் வரக்கூடாது, பிசாசு ஃபினான்ஸ் வரக்கூடாது. கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரோடு கூட இருப்பாராக. என்னோட இருக்கிறது நான் பார்க்கணும், என் கூட கர்த்தர் இருக்கிறத சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்கணும். என் தேவன் அப்படி கிருபை தருவாராக. முடிவதற்கு ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த மாதம் முடிவதற்கு ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் அவண்ணமாய் செய்வாராக. நுகத்தடிகள் உடைக்கப்பட்டாயிற்று வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிடம் நல்ல ஒளிபரப்பு. நல்ல ஒளிபரப்பு. சத்தத்தை உயர்த்தி கட்டள சிங்காசனத்தை அசைக்கிறோம். தூதர்களை இறக்கிறோம், அக்னியை இறக்கிறோம். வானம் திறக்கப்படுகிறது பார்க்கிறேன். உன் கண்களை திறக்கிறார், தரிசனங்களை காண்பிக்கிறார். பார் 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 பார். Receive it in Jesus mighty name. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்குற சத்துருவை காலின் கீழே போட்டு மிதித்து ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அந்த மாதம் முடியறதுக்குள்ள சாட்சி சொல்ல வைப்பார், சொல்ல வைப்பார்.
உனக்கு வர வேண்டிய வரும் வீட்டு வாசல்ல வரும். உனக்கு வர வேண்டிய ஆர்டர் உன் வீட்டு வாசல்ல வரும். நான் தேடி போக மாட்டேன். நான் ராஜா வீட்டு பிள்ளை. இங்க மேல வைக்கிற அபிஷேகம் அதை செய்யும். எங்களுக்கு என்று கோடா கோடி தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்ந்திராத தம்பி, நல்ல வாய்களை தர, போராடி ஜெபி. அது எந்த சத்துருவா இருந்தாலும் உடைத்தே தீர்வாரு. ஹல்லேலூயா. தேவன் அவந்தமாய் செய்கிறதற்காக நன்றி. துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி God bless you.